ஜனாதிபதியிடம் ஜிஎல்பீரிஸ் எழுப்பியுள்ள கேள்வி. மறைக்கப்பட்ட பெருந்தொகை பணம் அவசரமாக பாதாள உலக குழுக்களின் உதவியை நாடும் அரசியல்வாதிகள். ட்ரம்ப் மீதான தாக்குதல் முயற்சியை அடுத்து எலான் மஸ்க் வெளியிட்ட பரபரப்பு தகவல். 19ஆம் திருத்தச் சட்டம் குறித்து மனு தாக்கல் ஜனாதிபதி தேர்தலுக்கு இடையூறாகாது. ஜனாதிபதி தேர்தல் வேட்பு மனுக்களை கோரும் திகதியை அறிவிக்க தயாராகும் தேர்தல் ஆணைக்குழு. வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு 20 வருடங்கள் சிறை என்று மிரட்டல், வெளிவராத மேலும் பல உண்மைகள். ராஜபக்சக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை, ரணில் விக்ரமசிங்க. நாட்டின் பொருளாதாரம் வலுவாக கட்டியெழுப்பப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரகடனப்படுத்தினால் தேர்தலை நடத்துவதற்கு என்ன அச்சம் என்று முன்னாள் அமைச்சர் ஜிஎல்பீரிஸ் வினவியுள்ளார். கலாநிதி பல்லேகம ஹேமரத்னவை நேற்று சந்தித்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து உரையாடி ஆசி பெற்ற பின்னர் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி தேர்தலை யாராலும் ஒத்திவைக்க முடியாது. நாட்டின் பொருளாதாரம் வலுவாக கட்டியெழுப்பப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரகடனப்படுத்தினால் தேர்தலை நடத்துவதற்கு என்ன அச்சம்? எனவே ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு எந்தவொரு நபருக்கும் இடமில்லை. ஜனாதிபதி தேர்தல் நடத்துவது தொடர்பாக அட்டமஸ்தான ஜனாதிபதி கலாநிதி ஹேமரத்ன தேரருடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினேன். நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பிலும் கலந்துரையாடினோம் என்று கூறியுள்ளார். மாகந்துரை மதுஷிடம் பணத்தை முதலீடு செய்து அவரின் மரணத்தின் பின்னர் பணத்தை மறைத்தல் பல அரசியல்வாதிகளும் மதுசன் தொடர்பினை வைத்திருந்த பலரும் பல்வேறு பாதாள உலக குழுக்களின் உதவியை நாடியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. மாகாந்துரை மதுஷிடம் பல கோடி ரூபாவை முதலீடு செய்து திருப்பித் தராமல் மோசடி செய்த குற்றச்சாட்டில் கிளப் வசந்த அத்திரிகிரியில் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து இவ்வாறு உதவியை நாடியுள்ளதாக துபாயிலிருந்து கிடைத்த தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. கிளப் வசந்தவின் மரணத்திற்கு பின்னர் மாகாந்துரை மதுஷிடம் பணத்தை மோசடி செய்த பலர் பயந்து கஞ்சிப்பானை இம்ரானிடம் தங்களை காப்பாற்றுமாறு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. மாகாந்துரை மதுசின் மரணத்திற்கு பின்னர் மதுசின் வர்த்தக வலையமைப்பை கைப்பற்றி மதுசின் விசுவாசமான சீடர்களை கொன்று குவித்தார்கள். அத்துரிய சம்பவத்தின் பின்னர் அச்சமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாகாந்துரை மதுஷுடன் இருந்த டொரம்பு, அமில, லோக்பட்டி, பொடிப்பட்டி போன்றவர்களின் குழுக்கள் மதுசின் வலையமைப்பில் பணத்தினை வசூலித்து மதுசின் கொலைக்கு பழிவாங்க ஆரம்பித்துள்ளமையினால் எதிரணியினர் அச்சமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. உலகின் முன்னணி பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் பரபரப்பு தகவல் ஒன்றை பதிவிட்டுள்ளார். குறித்த பதிவில் கடந்த 8 மாதங்களில் தன்னை கொல்ல 2 முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன என குறிப்பிட்டுள்ளப்பட்டுள்ளது. மேலும் டெக்சலில் உள்ள டெல்ப்ஸின் தலைமையகம் அருகே சிலர் துப்பாக்கிகளை காட்டி மிரட்டியதாக அவர் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீதான படுகொலை முயற்சியை அடுத்து தனது பாதுகாப்பு குறித்து எலான் மஸ்க் கவலை தெரிவிக்கும் முகமாகவே இந்த பதிவினை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 19ஆம் திருத்தச் சட்டம் தொடர்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு ஜனாதிபதி தேர்தல் நடத்தும் காலத்தில் தாக்கம் செலுத்தாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னணி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளில் ஒன்றான பெவரல் அமைப்பு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. 19ஆம் திருத்தச் சட்டத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் காலங்களில் நடத்தப்படும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதன் மூலம் அரசியல் அமைப்பு மீறப்படும் என தீர்ப்பளிக்குமாறு கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனினும் இந்த மனு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதன் காலம் தாழ்த்தப்படுவதற்கு ஏதுவாக என பெவரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியராச்சி தெரிவித்துள்ளார். இந்த மனுவினூடாக 19ஆம் திருத்தச் சட்டம் ரத்து செய்யப்படாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனநாயகம் குறித்து மக்களின் நம்பிக்கையை சிதைப்பதற்கு எவரும் இடமளிக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயகம் குறித்து மக்கள் மத்தியில் நிச்சயமற்ற தன்மை உருவாக்க முயற்சிக்கும் நபர்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு கவனம் செலுத்த வேண்டுமென ரோஹன ஹெட்டியராச்சி கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை கோரும் திகதியை இம்மாத இறுதியில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்கும் என ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை கோரும் திகதியை நாளை மறுதினம் அரசியலமைப்பின் பிரகாரம் அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இம்மாத இறுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யும் திகதியை அறிவிப்பதன் மூலம் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு போதிய அவகாசம் கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு திகதியை விரைவில் அறிவிக்குமாறு எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளும் தேர்தல் கண்காணிப்பு குழுவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கடந்த வெள்ளிக்கிழமை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு திகதியை விரைவில் அறிவிக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். எதிர்வரும் நாட்களில் ஜனாதிபதி தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய வாக்காளர் பட்டியலை தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர்கள் பட்டியலில் 17 மில்லியன் மக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு செப்டம்பர் 16 முதல் அக்டோபர் 17 வரை தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தேர்தல் ஆணையகத்தின் தலைவர் ரத்நாயக, அரசாங்க அச்சு பொறியியலாளர், போலீஸ் மா அதிபர், போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் மற்றும் பிற தொடர்புடைய தரப்பினர் தேர்தலுக்கு தயாராக இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். சமூக வலைதளங்களில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா உளரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றார் என மக்களின் கருத்து எவ்வாறு பதிலளித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை சுகாதார அமைச்சிற்கு நான் சென்றபோது அங்கு என்னுடைய தொலைபேசிகள் பறித்து வைக்கப்பட்டுள்ளன. இவை மீண்டும் எனக்கு போராட்ட வரலாற்றையே நினைவுபடுத்துகின்றது என வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். சில நேரம் நான் இவை அனைத்தையும் பதிவு செய்கின்றேன் என அவர்கள் நினைத்திருக்கக்கூடும் என்றும் வைத்தியர் அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். கடந்த ஒரு வாரத்தில் முன்னர் சாவகச்சேரி வைத்தியசாலையில் நான் இருந்து அங்கிருக்கும் ஊழல்களை அம்பலப்படுத்தும் போது இருந்த சூழ்நிலைக்கும் தற்போதைய சூழ்நிலைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு செல்வது குறித்தும் தனது அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் வைத்தியர் அர்ச்சுனா இதன்போது தெளிவுபடுத்தினார். ராஜபக்சர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் நாம் பாதுகாத்த ஒரே ஜனாதிபதி ரணில் பிரேமதாச மட்டுமே எனவும் பிரேமதாசவிற்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டு வந்தபோது தாமே முன்வந்து அவரை பாதுகாத்ததாக குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். எனவே அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்ப உதவுமாறு கோரிக்கை விடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். அதிகாரம் கிடைத்தால் அதனை பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதிகாரம் கிடைக்கும் போது அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினராக இருக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். நாடு மிக நெருக்கடியாக இருந்த காலத்தில் தாம் ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் மொட்டு கட்சி தமக்கு ஆதரவு வழங்கியதாகவும் தனியாக நாட்டை மீட்டிருக்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய தரப்புகளுக்கு தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார்.